ஸோ மேலும் வந்து இந்த விருச்சிக ராசியில் வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டை. ஸோ இந்த கேட்ட நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் வந்து ஒன்று புதன்கிழமை அல்லது இந்த கேட்ட நட்சத்திர தினத்தன்று வந்து பராய் மர கன்றை வந்து கட்டாயம் வந்து நட்டு வைக்கணும். ஸோ இந்த கன்று நட்டு விட்டு அந்த செடிக்கு கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தோன்னா பச்சை நிற பட்டு துணியை சுற்றி விட்டு அதுக்குண்டான அந்த மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். கிழக்கு நோக்கி தான் அந்த தீபம் வந்து எரியணும். ஸோ என்றைக்குமே வந்து சூரிய பகவான் உதிர்க்கின்ற திசை அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு. நமக்கு வெற்றியை தரக்கூடிய திசை, வளர்ச்சியை தரக்கூடிய திசை. கிழக்குன்னு பார்த்தோன்னா மங்கள திசை. ஸோ இவ்வளோ ஒரு அர்த்தங்கள் இருக்குது கிழக்கு பகுதிக்கு. அதனால தான் எந்த ஒரு தீபம் ஏற்றினாலும் கிழக்கு நோக்கியவாறு எரிய விடுங்க, அடுத்து முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்குன்னு சொல்கிறது. ஸோ இந்த தீபத்தை எரிய விடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பேங்கிங் ரிலேட்டடில் யாராவது வேலை பார்க்குறீங்க, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது விலகும். அடுத்து பேங்கிங் செக்டரில் வந்து போட்டித் தேர்வு எழுதிட்டுருக்கீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அதன் வழியாக ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா கமிஷன் பேசிக்ஸில் செய்யக்கூடிய தொழில், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான தடைகள் அப்படிங்கிறத நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது.